வெல்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கப்பேல் லேடிஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்டன் ஆஃப் பேன் 7 தான் பார்க்க போகிறோம் கைஸ். இந்த கேமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். அதாவது காய்ஸ், இந்த கேம் பிளேயில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஒரு பேரண்ட்ஸ் என்னென்னமோ அதெல்லாம் பிளாப்லான்னு ஏதோ இழுக்கிறானுங்க. நானே எனக்கு சலுப்பு எடுத்துட்டுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் டேரெக்டாக நம்ம கேம் பிளேக்குள்ளாரே போயிடலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்மள்ட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று இருக்கும் கைஸ். கையில் ரிமோட் கண்ட்ரோலும் அது கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ட்ரோன் இருக்கும் கைஸ். இந்த ட்ரோனை வச்சு தான் நம்ம எல்லா டாஸ்க்கையும் முடித்து அந்த கதவு அதெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த பட்டனுக்குள்ளே தான் வச்சுருக்கானுங்க. இங்கே 2 கிரேட்னஸ்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஓகே, மகத்துவம்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த பட்டன் மார்க்கு தெரியும் பார்த்துங்க, இந்த முன்னாடி இருக்குல்ல அந்த ரெட் பட்டன், இதில் அந்த ட்ரோன் இடிக்க வச்சா அந்த மேலே அந்த டிவி ஏவி மாதிரி ஒன்று ஆன் ஆகி அதில் டிஸ்பிளேயில் கொஞ்சம் வீடியோ காட்டுவாங்க. அது பார்க்குறதுக்காக இந்த 2 பட்டனையும் அந்த ட்ரோன் இடிக்கணும். ஓகே, சொன்ன மாதிரி பாருங்க, டாப்புக்கு நினைச்சிட்டேன் பார்த்தீங்களே. அடுத்தது இந்தாண்டை இருக்குது பாருங்கள், இந்தாண்டை இந்த ஒரு ரெட் கலர், அதை இடிக்க வைக்கணும் கைஸ். அது இதில் என்ன பெரிய மேட்டர்னா, இந்தாண்டை கொண்டு வரணும், இந்தாண்டேருந்து இதை இடிக்கணும். அதை ஏன் கேட்குறீங்க? அப்புறம் இடிச்சுட்டு இங்கே ஒன்று பச்சக், அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஏவி ப்ளே பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இந்தாண்டை பாருங்கள், இந்தாண்டை செவப்பு பட்டன் பாருங்கள் இங்கே. ஆனால் இடித்தோம், ஆனால் ஒர்க் ஆகலை. சரி, இந்தாண்டை கொண்டு வரலாம் இருங்க. அண்ணா தேடுனா ஒத்திக்கோ. வந்துருச்சு கைஸ். இப்போ இந்தாண்டை பாருங்கள். ஓகே கைஸ், ஓகே. இப்போ இந்தாண்டை பச்சைக், அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டாச்சு. இப்போ நேராக போய் ஏவி ஆன் பண்ணுறோம். அப்படி என்ன தான் அந்த டிவியில் காட்டான்னு பார்க்கலாம் கைஸ். லியோ 2 எதாவது போட போகிறானுங்களா? ஓகே கைஸ், ஓகே. திஸ் ஸ்கேனிங் ஃபார் அனௌன்சிங். ஓகே கைஸ், ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறானுங்களாம், பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் டிரெக்டர். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் ஆன் ஆயிடுச்சுன்னு வருது கைஸ். பேன்ஸ் கிண்டர் கார்டன். ஓகே, அடுத்தது கோடு ஹஸ்பண்ட் இஷ்யூடு த ஃபாலோயிங். என்னென்னமோ ஏன்டா இப்படி இழுக்கிறீங்க? ஏதோ ஒன்று சின்னதாக முடிங்கலேண்டா. ஏண்டா நாடாடி சரி, புக் ஏதோ காட்டுறானுங்க கைஸ். இதில் ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். இதில் கிட்டத்தட்ட என்ன காட்டுவாங்கன்னா, இந்த ஸ்பைட்ரு மாதிரி இருக்குதுல்ல, இதுதான் இந்த ஸ்பைட்ரு என்ன பண்ணுன்னா, இதை அழிக்கக்கூடாது. இதை அழிச்சிங்கன்னா கவர்மெண்ட் உங்களை உத்தரவாதம் எடுத்து உங்களை கைது பண்ணணும், அப்படி இப்படின்னு இழுப்பானுங்க. நம்ம அந்த மொத்தத்தில் அந்த ஸ்பைட்ரு ஒன்றும் பண்ணக்கூடாது கைஸ். ஆனால் அந்த ஸ்பைட்ரு நம்ம இந்த வேலை செய்கிற இடத்துல க்ரஷ்ஷாக இருக்கவங்கள்ட்ட பேசணுன்னா அது நம்மளை முடிச்சு விட்ருமா. தலை தனியாக கை தனியாக பிடிச்சி இழுத்து விட்ருமா, துண்டாக்கிருமாமா. இதெல்லாம் பண்ணுமாமா. ஆனால் நம்ம அதை ஒன்றும் பண்ணக்கூடாதான். என்ன கதையாக இருக்குது, என்ன கைஸ் இது? சரி, அப்படியே அந்த மாதிரி டிவியில் ஏவியில் போட்டிருக்கானுங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம உண்டு, நம்ம சோலே உண்டுன்னு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஆரஞ்சு கார்டு எடுத்துருக்கோம். அந்த ஆரஞ்சு கார்டு இங்கே யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே ஒர்க் ஆகலை, நம்மளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஐஸ். ஒரு நிமிஷத்தில் எனக்கு ஒத்த நொடியில் தான் எனக்கு சித்தம் கலங்கிடுச்சு அப்படின்ற மாதிரியே எனக்கு ஃபுல்லாக கலங்கிடுச்சு கைஸ். நான் என்னடா எங்கடா குழு இருக்குன்னு பார்க்குறோம். பின்னாடி துபுக்கின்னு ஒன்று எகிரி வருது பாருங்க, எனக்கு தூக்கி வாரி போடுது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஓப்பன் ஆகுமா. என்ன கதையாக இருக்குது கைஸ். என்னன்னே எகிருது. நான் என்னடா அதுவும் வைப்ரேட் ஆகுது ஃபோன், என்னடா எகிரி வருதுன்னு பார்த்தா அந்தாண்டேருந்து வருது கைஸ். இடம் கிராஃபிக்ஸ் எல்லாம் பிச்சு செதறிட்டானுங்க கைஸ். ஆனால் பிசி அளவுக்கு ஈக்குவலாக ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் எப்படிடா ஆண்ட்ராய்டில் ஏற்றுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு 1K வியூஸும் ஓரளவு, நான் ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டேன் கைஸ். கொஞ்சம் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைக் போட்டோன்னா கூட கண்டிப்பாக நான் அதை ரிவீல் பண்ணுறேன், எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறேன் என்னதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு கொண்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ லைட்ரு எடுத்துருக்கோம். இந்தாண்ட போய் அந்தாண்ட போகணுன்னு நினைக்கிறேன். அந்தாண்ட போனால் ஏதோ கீ ஸ்கேனிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் போல் இருக்குது. ஓகே, நம்ம போகிறோம். இதை போய் ஸ்கேனிங் மட்டும் நம்ம குடுன்னு ஓடிடணும் கைஸ். அப்படி தான் நினைக்கிறேன். ரீசார்ஜ் டோர்ஸ். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குதே கைஸ். என்ன கைஸ் இது? எனக்கு கதவு ஒன்றா ஓப்பன் ஆகணும், என்னடா ஆகியது. சரி, அப்படி கீழே போகலாம். அந்தாண்ட போனால் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த அந்தாண்ட போகலாம். அந்தாண்ட போய் நம்ம ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்தாண்ட போகிறோம் கைஸ். ஓகே, போகலாம். கச்சக், அவ்வளோதான். இப்போ அந்தாண்ட போய் என்ன இருக்குது, என்ன அது இது? டேப்பு கைஸ்.
நான் கூட என்னமோ நினச்சேன். விட்டா டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குது இந்தாண்டு பார்க்க. இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா? என்னடா டீட்டெயிலாக கொடுக்க மாட்டீங்களாடா? என்னடா நீங்கள் ஆமாம் கைஸ், என்னடா அது கைஸ் மண்டையில் வந்து உழுவுறாங்க கைஸ். எனக்கு இந்த மாதிரி பார்த்தாலே எப்படி தெரியுமா இருக்குது, இந்த பள்ளி மண்டையில் வந்து உழுவும்ல, நம்ம ஏதாவது இப்போ சாஞ்சி உட்காந்து பள்ளி மண்டை மேலே உழுவும் பாருங்க, அந்த மாதிரி உழுவுறாங்க கைஸ் அவன். கைஸ் எனக்கு என்ன கைஸ் இது கைஸ், அப்போ நம்ம எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டா கைஸ்? என்ன கைஸ் இது இப்போ முதலேருந்து வரணும் கைஸ். இப்போ நம்ம வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அதாவது கைஸ் இந்த மாதிரி என் நிலமை திரும்ப ரிப்பீட்டுன்னு வேணா எப்போ நான் விளாட்றது சொல்லுங்க. இந்த மாதிரி நான் 10 தடவை செத்து போயிட்டேன் கைஸ். நானும் சரி திரும்பியும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த லைட்ரு எல்லாம் எடுத்துட்டேன். இது தளபதி அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபயரோடு போயிட்டுருக்கிறேன் கைஸ். என் ஃபயரில் எவ்வளோ தள்ளி விட்டுறாதீங்கடான்ற ஒரு பயத்துலேயே போயிட்டுருக்கேன் கைஸ். ஏன்னா நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கிளிப் தான் காட்டியிருக்கேன், ஆனால் நான் செத்துட்டு இருக்கு பாருங்கள். ஐயோ அது ஒன்றும் இல்லை கைஸ், அந்த டேங்கர் இருக்குல்ல அது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து ஒரு ஃபயர் வரும், அந்த ஃபயரை வச்சு தான் அந்த ஸ்பைடரை அழிக்க வேண்டியதாக ஒரு நிலமை வரும். அந்த நிலைமைக்கு நான் ஆளாகக்கூடாதுன்னு நினச்சி தான் பண்ணலான்னு பார்த்தா என்ன இது தள்ளி விட்றது கைஸ். அதாவது இந்த ஃபயர் வந்து அந்தாண்ட போட்டுட்டு ஒரு ஜம்ப் அடித்து சபகாரன்னு அந்தாண்ட போய் உக்காந்துடணும். நம்மளுக்கு ஜம்ப் அடிக்க தெரிய மாட்டேங்குது, விழுந்து செத்துட்டுக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டேப் எடுத்துக்கலாம். இந்த டேப் எடுத்துகிட்டு, இந்த டேப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேப் வந்து அதில் ஒட்டிக்கிற மாதிரி வரும். அது அந்த டேங்கில் ஒட்டிக்கிட்டோன்னா அந்த அசையாமல் ஆடாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது அந்த டேப் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த டேங்க் அப்படியே ஒரு தள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு 2 தள்ளிட்டு உள்ளே உட்கார வச்சிச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து டேப்பு அந்த ஃபயர் கீர் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஸ்பைடரை முடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளான். நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாதுல்ல கைஸ், அதனால தான் அந்த ஸ்பைடரை கதம் ஓகே பண்ணிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து இதே பொசிஷன் தான், அந்த வடிவில் அந்த பாய் விரிப்பான் பாருங்க, அந்த மாதிரி நானும் அப்படின்றேன், முடிய மாட்டேங்குது. நானும் சரி எப்படியோ கடைசியில் அந்தாண்ட தாவிலாம் சொல்லி ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். எனக்கு வந்து என்னன்னா, நான் எது பண்ணுற முன்னாடி ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே இங்கேருந்து அப்படியே ப்ளஸ் ஓவராக போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு கூட வரும். இப்போ நான் வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கேருந்து இந்தாண்ட சும்மா அப்படியே அக்யூரேட் அந்த மேக்ஸ் பவர்லாம் அப்படியே உள்ளே போட்டு காமிச்சு என்னுடைய பவர்லாம் காமிச்சிட்டுக்கிறேன் கைஸ். இப்போ வந்து கரெக்டாக நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த பட்டனை ஒரே கிளிக்கு அடித்து தூக்கி போட கைஸ், நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். பாருங்க என்ன பண்ணுறான் பாருங்களேன், அப்படியே எட்டி பார்க்குறான் பாருங்கன்னு பார்க்குறான். அவனுக்கு தெரியாது நம்ம ட்ராப் வச்சுருக்கோன்னு. டபால் ஒரே அப்படி பாருங்க, ஐயோ பள்ளி மாதிரியே இருக்குது கைஸ். அவன் கீழே விழுந்துட்டான். இப்போ தான் சரியான நேரம். இப்போ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் கைஸ். இந்த இடத்த பார்க்க வெறியாவது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலையே நான் சேர்த்து பொழைச்சேன். அது பார்த்ததுனால ஏதோ எனக்குன்னு ஒரு சமாதி இங்கே கட்டின மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் இங்கேருந்து தப்பிக்க ஒரு கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயா கைஸ், நான் வந்த இடத்துக்கே வரேன் கைஸ். ஐயோ கைஸ், எனக்கு ரொம்ப மெமரி இப்போ ரொம்ப ஜாஸ்தி கைஸ், அதனால தான் நான் இப்படி இருக்கேன், யாரும் கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த கதவு ஓப்பன் பண்ணலாம் கைஸ். கதவு வாவ் கைஸ், என்ன நம்ம பார்பி வேர்ல்டுக்கு வந்துட்டோம் போல இருக்குது கைஸ். எனக்கு பிங்க் கலர் பிடிக்கவே பிடிக்காது கைஸ். எனக்கு பிடிக்காத ஒரு கலர் என்னடா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா பிங்க் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் நான் சொல்லுவேன். எனக்கு ஏன் தெரியல கைஸ், எனக்கு அந்த பிங்க் அப்படின்னாலே பார்பி இந்த மாதிரி ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. கோன் யூ வில் சி கைஸ், நீங்கள் போ உனக்கே தெரியும் அப்படின்றான். நான் அந்த ரஜினி டைலாக்லாம் விட்றான். என்ன திரும்பி டிவி கால் ட்ரெயினா கைஸ்? ட்ரெயினுக்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் கைஸ். ட்ரெயினுக்கு ஏதோ கனெக்ஷன் ஆகுதான். சரி, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. சரி நம்ம போகலாம் கைஸ். என்ன கைஸ், ஏதோ உளுந்து கிடக்குது பெட்டி மாதிரிலாம் கைஸ், ஏதோ உளுந்து கிடக்குது. சரி, நம்மளாம் அதெல்லாம் கண்டுக்குது, நம்மளாம் அதுக்கு மேலே ஏறிப்போம். நம்மளாம் யாருன்னு நினச்சிங்க? ஓகே கைஸ், நம்ம கூச்சி போயிட்டுருக்குறோம். என்ன கைஸ், ஏதோ மாநாடு மாதிரி நடக்குது கைஸ். திரும்பி வந்த இடத்துக்கே வந்துருக்குறோம் கைஸ். இல்லை இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு ஏதோ இந்த மாதிரி டிவியில் இந்த மாதிரிலாம் ஃபேஸே வரலை. என்ன கைஸ், இது ட்ரெயின் ஆஃப்லைன் சார் கைஸ், ட்ரெயின் ஆஃப்லைனில் இருக்குதாங்க கைஸ்.
ஓகே, இப்போ நம்ம திரும்பியும் எங்கே வழி கைஸ்? ஐயோ இருட்டாக இருக்குது கைஸ். கைஸ் இது கைஸ் இங்கே இருக்குது வழி. சிக்கா இந்த கிட்ட சிக்கா அவ்வளோக்கே கைஸ். இப்போ வந்து இங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, கதவு தர ஓப்பன் த கைஸ். என்ன கைஸ் ஏதோ தற்கொலை? சரி கைஸ், இது தற்கொலை கைஸ். ஆட்டோ டைம்லலாம் தற்கொலை பண்ணியிருக்கிறேன் கைஸ். இல்லை கைஸ், தற்கொலை மாதிரி இல்லை கைஸ். எவனோ வந்து சாப்பிடுச்சு தொங்க விட்டுக்கிறான் பாருங்களேன். எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற மாதிரிலாம் தொங்கி கிடக்குறானுங்க கைஸ். கைஸ் என்ன கைஸ், எப்படி கைஸ் இத்தனை பேத்தையும் சாப்பிடுச்சு தூக்கில் தொங்க போட்டிருக்கானுங்க? கைஸ் எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு ஒன்றும் விளங்கலை கைஸ். அங்கே எவ்வளோ நிற்கிறான் பாருங்க கைஸ். யார் கைஸ் இது? கொக்கி மாதிரி இருக்கிறான் கைஸ். இவன் பேர் கொக்கி குமார். எப்படி இருக்குது பேர் கைஸ்? எதுவும் பண்ண மாட்டேன். யார் கைஸ் இவன் இப்படி ஓடி வரான் கைஸ்? இது ஒரே அம்மானிச்சம் வீடாகுது கைஸ். இது அம்மானிச்சம் வீடாகுது கைஸ். இவன் துரத்தி வரதை பார்த்தா எனக்கு அப்படியே தெரிச்சுவோம். நானும் அந்த தெரிச்சு ஓடிருப்பேன் கைஸ். அப்படியே மூஞ்சி மேலே ஒரு ஸ்மாக் போட்டிருப்பேன் கைஸ். எனக்கு இருக்கிற பயம்லாம் அப்படியே ஒரு ஸ்மாக் மேலே போட்டுடு ஹியூமனு கைஸ். கைஸ் நம்மளை சொல்கிறாங்க கைஸ், நீ தான் அந்த ஹியூமனா ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருப்பீங்களே அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க கைஸ். கைஸ் நம்மளெல்லாம் பார்த்தா இலக்காரமாக போச்சு கைஸ். கிராப் மீ கைஸ். சிசர் ஏதோ கொடுக்க சொல்கிறான், கொடு அந்த சிசரை அப்படின்றான் கைஸ். அவன் சிசர் எடுத்துகிட்டு வரான். ஓகே, ஏதோ பண்ணால் போகிறோம் கதை மோகியாப்பான் கைஸ். நம்மளும் அந்த தூக்கில் ஒருத்தவங்களும் ஆயிடும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளும் ஒரு தூக்கில் ஒருவனும் ஆயிடும்னு நினைக்கிறேன் கைஸ். நமக்கு ஒரு கயிறு ரெடி பண்ணிட்டானுங்க கைஸ். நமக்குன்னு ஒரு கயிறை ரெடி பண்ணிட்டானுங்க. இந்தாங்க இதுதான் சுத்தியல் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான் கைஸ். அவன் சுத்தியலை கொடுக்குறான். இவன் வந்து டே மண்டை, உன்கிட்ட என்னடா கேட்டேன்? உன்கிட்ட சிசர் தானே கேட்டேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது? இரு உன் வாயில் ஓட்ட போடுறான் ஓட்டை அப்படின்றான் கைஸ். ஓட்டை போட்டுட்டு இருக்கிறான், வாயில் ஓட்ட போடுறான் கைஸ். என்ன கைஸ் இவன் இவ்வளோ கொடூரமாக இருப்பானா கைஸ்? ஒரு சிசர் கைஸ். எங்கள் அப்பாலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க கைஸ். ஒரு தப்பாக ஒன்று பண்ணிட்டேன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம அவனே செத்துடா நீ அப்படின்னு எங்கள் அப்பா கைஸ். ஆனால் ரொம்ப மோசமானவன் போல இருக்குது கைஸ், ரொம்ப மோசமானவன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து வெளியே போகிறோம். ஃபைண்ட் அ வே அவுட். ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு வழியை கண்டுபிடி அப்படின்றானுங்க. ஓகே கைஸ், வழியை என்ன கண்டுபிடிக்கிறது கைஸ்? ஏதோ ஸ்க்ரீனில் எவனோ உட்காந்துட்டு இருக்கிறான். போடுறா. ஓகே கைஸ், எவனும் பார்த்தா கைஸ் என்ன கைஸ் கைஸ் அந்த வாயில் அந்த சிசரு தப்பாக கொண்டு வந்தானே அந்த மாண்டையன் கைஸ் ஏதோ அழுதுட்டு இருக்கிறான். என்ன அது காய்ஸ்? இவனுக்கு ஏதோ வேணும்னு நினைக்கிறேன். ஏதோ மெடிசன் வேணுமா? சரி இவனுக்கு ஏதோ எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஏதோ இதயம் என்பது சாதை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூமனிட்டி பிஜிஎம் போட்டு நம்ம அப்படியே போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கைஸ். மண்டா பையன் உள்ளாரையா போட்டு வச்சுட்டு போயிருக்கிறான் கைஸ். யாரு கைஸ் இவன் பைத்தியனாகிறான் போல இருக்குது. சாய் உள்ளாரே வச்சுட்டு வெளியே போயிடறான். ஐயோ லக்கி ஃபெல்லோ கைஸ், நம்ம லக்கி ஃபெல்லோ கைஸ். இப்போ வெளியே போயிட்டு இருக்கிறோம் கைஸ். இதான் கைஸ் விட்டு எரியுது கைஸ். தட்டுறானுங்க கைஸ். நீங்கள் அந்த சவுண்டு நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டிங்க டபக் 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 அப்படின்றானுங்க கைஸ். எவன் தெரியல கைஸ். ஓட்ட வழியில் ஏதோ தெரியுது. என்ன காய்ஸ்? இதுதான் வேலையாக போடுக்குது காய்ஸ். வாயில் சொருகிறதும் அடிக்கிறதும் வச்சுக்கிறாங்க கைஸ். இவன் பொழப்பையாதான் கைஸ் இது. கைஸ் நல்ல வேலை நம்ம சாவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்மள ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் நம்மளை விட்டு வச்சுட்டு போயிருக்கிறான் கைஸ். இங்கே ஏதோ லைட் ஏதோ காட்டுது, என்னன்னு தெரியல கைஸ். இப்போ ஆக்சுவலி நம்ம இந்த ரூம் ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த ரூமில் வந்து சுத்தியில் நம்ம எடுத்துட்டோங்க. ஸோ ஒரு சுத்தியில் இருந்துச்சு, நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வெளியே கிளம்புறோம். ஓகே ஆன் பண்ணுறா அடி. என்னடா அது கைஸ்? அந்த ரூம் திறக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில. சரி நம்ம வெளியே போகலாம். கைஸ் இந்த சுத்தியில் இதுக்கு தான் நிற்கிறேன், பிடிச்சி ஒரே ஓட்ட அவ்வளோதான் கைஸ். என்னன்னு தெரில கைஸ், கொஞ்சம் ஐக்கிய லெவல் ஜாஸ்தியாகிட்டே போகுது, அது என்னன்னு தெரில கைஸ். நீங்கள் மைண்ட் வைஸ்லாம் இங்கே கேப்சர் ஆகுது, அந்த லெவலாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஓகே இப்போ நம்ம வந்து கயிறு செட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ கயிறு செட் பண்ணியாச்சு கைஸ். நம்ம இப்போ வளர்த்தான் முடிய போகிறோன்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன கைஸ் நான் பண்ணேன் கைஸ்? இந்த கயிறு டச் ஆச்சு, நான் கதை மோகி ஆகிட்டேன் கைஸ். நீங்கள் இந்த கயிறு எப்படா மாப்பிள்ளை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒருத்தன் மெடிசன் கொடுக்கணுனால அவனுக்கு ஒரு லாலிபப் கொடுத்து கரெக்ட் பண்ணியாச்சு கைஸ். அவன் அந்த கயிறு தூக்கி போட்டான். இப்போ வந்து இப்படி இந்த ஒரே ஜம்ப்பு இங்கே என்ன அங்கே போகணும். இப்போ அதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நம்ம இப்போ ஒரு அர்த்தலெட்லாம் ஃபெயில் பண்ண போகிறோம். ஒரே ஜம்ப்பு கைஸ். இங்கேருந்து அங்கே தாவறோம், அப்படியே ஓடி போய் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். எனக்கு இந்த ட்ரோன் வருமானு நம்பிக்கை, எதுக்கும் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு டவுட்லேயே தான் நான் இருக்கிறேன்
கைஸ் அதெல்லாம் ஒன்று தேவையில்ல கைஸ். இப்போ நம்ம ட்ரோன் முக்கியம் இல்லை, இங்கேருந்து தாவரம் அதான் நம்ம முக்கியம். இப்போ ரெடி 1 2 3 ஒரே ஜம்ப்பு, அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இவனை ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ பின்னாடி துரத்து வைக்கணும் கைஸ். இப்போ அதான் நம்ம பிளானு. இப்போ வந்து அந்த பட்டன் ஓப்பன் பண்ணி அவனை வெளியே அமுச்சு விட்றணும். ஓப்பன் பண்ணுறா செவ்வாழை கைஸ், வந்துட்டான் கைஸ் அவன். இப்போ நம்ம ஓடி போய் ஒரே தாவணும். வந்துட்டான் அவ்வளோதாங்க கைஸ். கைஸ் எவனோ ஜான்சினா மாதிரி நுழைஞ்சி உள்ளே வந்து ஸ்பாக் போடுறாங்க கைஸ் அவனுக்கு. கைஸ் வந்து அவன் டி மண்டா ஹெல்ப் பண்ணுறா, ஏன்டா பார்த்துட்டு இருக்கிற கை ஹெல்ப் பண்ணுறா, உனக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு அவன் கத்துறான் கைஸ். நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம். அப்பா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வேஷத்தை போடுறான். ஏதோ சொல்கிறான், நான் இப்போ உன்னை வந்து சாவடிக்கலான்னு ஒரு முடிவில் இல்லை, நீ என்னை காப்பாற்றிட்டேன், என் உசிரியே காப்பாற்றிட்டேன்னு சொல்லி இதயம் என்பது அதை தான் என்றால் அப்படின்னு அவன் பீஜம் போட்டு ரொம்ப அப்படியே பாசமாலேயே பொழிகிறாங்க. எந்த கையில் சிசர் எடுக்கிறேன்னு சொன்னானோ அதே கையில் உன்னைய கொல்ல மாட்டேன்னு சொல்லி நம்ம சொல்ல வச்சுட்டோம். ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, வா என் கூட வா அப்படின்னு ஏதோ கூப்பிட்றான், இங்கே கூப்பிட்றான் என்னன்னு தெரில. ஓகே கைஸ் நம்ம அவன் பின்னாடியே போகலாம். பாருங்க கைஸ் கைஸ் தைச்சி வச்சுக்கிறானுங்க கைஸ். கைஸ் மூஞ்சியே இல்லை கைஸ், ஏதோ ஸ்லைம் மாதிரி இருக்குது என்னன்னு தெரில. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் கைஸ். இப்போதைக்கு இது பார்ட் போனால் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் நிறையா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த பார்ட் போடுவேன். ஸ்டே டியூன் அண்ட் டாடா பை பாய்.